பிளைண்ட் மாஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தேவதை யாருன்னு தெரியல. இன்னைக்கு அவளை மீட் பண்ணி நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறக்கிற வரைக்கும் டேட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அர்ஜுன், சுஜிதா, நான் பிடிச்சுக்கிறேன், வாங்க. போலாம். உட்காருங்க. பரவாயில்லையே, சொன்ன டயத்துக்கு கரெக்டா வந்துட்டீங்களே. ஒரு விஷயம் நம்ம கமிட்மெண்ட் கொடுத்தா அந்த கமிட்மெண்ட்டுக்கு நாம ரொம்ப ஹானரபிளா இருக்கணும்னு நான் எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அதான் இந்த ஒரு குவாலிட்டியை வச்சு உங்களோட ஃபுல் கேரக்டர் என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா யூஸ்வலாவே பசங்க இந்த மாதிரி பிளைண்ட் மாஸ்க் டேட்டிங் எல்லாம் பண்றப்ப பொண்ணு யாரா இருக்கும்னு முதல்ல ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நிறைய சீட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க அப்படிலாம் இல்ல. நான் எப்படி சொன்னனோ அப்படியே நீங்க வந்திருக்கீங்க. சோ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ அர்ஜுன். சுஜி, நான் இது வரைக்கும் உங்க வாய்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கேன். ஆனா உங்க முகத்தை நான் இது வரைக்கும் நேர்ல பார்த்ததில்ல. பட் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மைண்ட்குள்ள உங்களை பத்தி நிறைய இமேஜினேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ பாத்துங்க, நீங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி நீங்க பிளைண்ட் மாஸ்க காட்டினதுக்கு அப்புறம் நான் நீங்க நினைச்ச மாதிரி இல்லாம போயிட போறேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க பிளைண்ட் மாஸ்க ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி சில क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். ஐயோ, என்னங்க இது? திடீர்னு இப்படிலாம் கூட்டிட்டு வந்து எக்ஸாம்லாம் வைக்கிறீங்க. சரி, ஏதோ சொல்றீங்க, கேளுங்க. இந்த எக்ஸாம்ல நான் எப்படியாவது பாஸ் ஆகணும்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நான் கேக்குறதுக்கு கரெக்டா டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? கிரீன். உங்களுக்கு பிடிச்ச ஃபோன்? ஐபோன். உங்களுக்கு பிடிச்ச கார்? BMW. அதே மாதிரி டக்குன்னு யோசிக்காம சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு எந்த மாதிரி இருக்கணும்? என் முன்னாடி இப்ப உட்காந்து பேசிட்டு இருக்கீங்கல்ல, உங்களை மாதிரி தாங்க இருக்கணும். ஓகே அர்ஜுன், நீங்க மெரிட்ல பாஸ் ஆயிட்டீங்க. இப்ப பிளைண்ட் மாஸ்க ரிமூவ் பண்ணலாம். ஓகே. வாவ், ரியலி கிரேட். சும்மா சொல்லக்கூடாது, உண்மையிலே நீங்க பேர் அழகிதாங்க. Thank you அர்ஜுன். ஆர்டர் ப்ளீஸ் மேடம். 1 minute ப்ளீஸ். ஓகே மேடம். சார், உங்களுக்கு எப்பவும் போல கேப்ஷன் காப்பி தானே? வாய முறா போடா. சரி சார். என்ன அர்ஜுன், இங்க நீங்க ரெகுலரா வருவீங்களா? நீங்க ரெகுலர் கஸ்டமரா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. லாஸ்டா ஒரு தடவை இங்க வந்திருந்தப்போ அப்போ இந்த பேரருக்கு ஏதோ நல்ல முறையில் இருந்த டிப்ஸ் கொடுத்தேன். அதை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு ஒரு கேப்பச்சினோ கொடுத்துருங்க. ஓகே மேடம். உங்களுக்கு சார்? அதே கொடுப்போம். ஓகே சார். சரி அர்ஜுன், இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டோட டேட் பண்ணிருக்கீங்க? இங்க நீங்க எத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ, என்னங்க நீங்க? எனக்கு பொண்ணுங்கனாவே அலர்ஜி. இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் நான் பார்த்ததும் இல்ல, பழகுனதும் இல்ல. நான் ஃபர்ஸ்ட் பார்த்து பேசி அப்படி மெய் மறந்து போயிருக்கிறது இப்போ வரைக்கும் நீங்க மட்டும்தான். என்ன அர்ஜுன், ஒரு 10-15 பொண்ணையாவது டேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சா இப்ப வரைக்கும் நீங்க யாரு கூடயும் டேட் பண்ணலன்னு சொல்றீங்க. நீங்க இது வரைக்கும் எத்தனை பேர் கூட டேட் போயிருப்பீங்க? நான் இது வரைக்கும் 2 பேர் கூட டேட் பண்ணிருக்கேன். ஆனா அந்த 2 பேருமே எனக்கு செட் ஆகல. ஆனா என்னன்னு தெரியல, எனக்கு உங்களை பாக்குறப்ப ரொம்ப நாள் டிராவல் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆஹா, இப்படி ஒரு பொண்ணை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அர்ஜுன், என்னாச்சு உங்களுக்கு?
உங்களோட கேரக்டர் என்னோட கேரக்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கனெக்ட் ஆகுதுங்க. எனக்கு இந்த மேரேஜ்னாவே ஒரே அலர்ஜி. நீங்க கல்யாணம்னா அலர்ஜின்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க மேரேஜ் பண்ணீங்க? அது ஜஸ்ட் ஒரு இன்சிடென்ட். லைஃப்ல ஏதோ தெரியாம நடந்துருச்சு. இப்போ நீங்க என்னோட லைஃப்ல வந்துட்டீங்கல்ல, இனிமே என்னோட லைஃப்ல எல்லாமே மாறிடும். அர்ஜுன், இப்போ உங்க வைஃப் இறந்ததும் நீங்க ஆள் பாக்குறதுக்கு கொஞ்சம் டல் ஆயிட்ட மாதிரி தெரியுதே. சேச்சே, இப்பதாங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அவ போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஸ்ட்ரெஸ், டென்ஷன், பிரஷர் எல்லாமே கம்மியாயிடுச்சு. 8 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தேன். நிறைய பேருக்கு பதில் சொல்ல முடியாம சென்டிமெண்டா ஒரு மாதிரி டார்ச்சராகவே ஓடிட்டு இருந்துச்சு. உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதான். எதையுமே மறைக்காம ஒளிவு மறைவு இல்லாம இப்படி பிராங்கா பேசுறீங்கல்ல, இந்த கேரக்டர் தான் இங்க நிறைய பேர்கிட்ட இல்ல. சோ இந்த குவாலிட்டி தான் உங்க மேல எனக்கு இம்ப்ரெஸ் வர காரணமா இருந்துச்சு. சத்யா கொலைகேஸ்ல அந்த செந்தமிழ் செல்வன் லாயரால ஒரு வழியா நாம எஸ்கேப் ஆயிடுவோம். எனக்கு இப்ப எந்த தலைவலியும் இல்ல. ஆக்சுவலி இந்த சுஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா. இவளுக்கும் மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால ஒரு பிராக்கெட்டை போட்டு இவ கூட கொஞ்சம் லாங் டைம் அப்படியே டிராவல் பண்ணிட வேண்டியதான். பண்ணிடுவோம். நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். கிஃப்டா? எனக்கா? ஆமா, நீ முதல்ல கண்ண மூடு. என்ன அர்ஜுன், நான் நினைச்சு பார்த்ததை விட நீங்க பயங்கரமா சர்ப்ரைஸ் கொடுக்கறீங்க. ரொம்ப ரொமான்டிக்கான ஆளா இருப்பீங்க போல. முதல்ல நீங்க கண்ண மூடுங்க. உங்க கையை கொடுங்க. இப்போ கண்ண தரங்க. கோல்டு வளையலா? வாவ், நல்லா இருக்கு. தேங்க்ஸ் அர்ஜுன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கு. கேஸ் நம்பர் 4/24. டாக்டர் சத்யாவோட கொலை வழக்கு சம்பந்தமா எதிர்த்தரப்பு வக்கீலை வச்சு வாதாட கௌரிங்கிற பெட்டிஷனருக்கு 2 நாள் கால அவகாசம் கொடுத்திருந்தோம். அது என்னாச்சு? துர்காவுக்காக வாதாட இப்ப வரைக்கும் எந்த வக்கீலும் ஆஜராகலையா? மைலார்ட், இந்த கேஸ்ல வாதாட யாரும் வரமாட்டாங்கன்னு நேத்தே நான் சொல்லியிருந்தேன். இது கோர்ட்டோட டயத்தை வேஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனாலதான் 2 நாளைக்கு முன்னால அந்த கௌரின்ற சின்ன பொண்ணு கால அவகாசம் கேட்கும் போது தயவு செஞ்சு கொடுக்காதீங்கன்னு நான் உங்கள்ட்ட கோரிக்கை வச்சேன். இது வரைக்கும் இந்த கேஸ்ல யாருமே ஆஜர் ஆகலன்னா இந்த கேஸ்ல அப்பட்டமா குற்றவாளி யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால அவங்க இந்த கேஸை எடுத்து நடத்த மாட்டாங்க. யோரானா, 2 நாள் இல்ல, நீங்க 2 வாரம் கொடுத்தாலும் இந்த கேஸ் எடுத்து வாதாட யாரும் வரமாட்டாங்கன்றதான் நிதர்சன உண்மை. அப்போ இந்த கேஸ்ல துர்காவுக்காக வாதாடுறதுக்கு எந்த வக்கீலும் இல்ல, அப்படித்தானே? நான் இருக்கேன்.
யுவர் ஆனர், இந்த கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற துர்காவுக்கு ஆதரவாக வக்கீல் செந்தமிழ் செல்வனுக்கு எதிர்த்தரப்புல வாதாடுறதுக்காக நான் வந்திருக்கேன். என்ன மேடம், நீங்க சின்ன சின்ன கேஸ் எல்லாம் எடுத்து ஆர்கியூ பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கொலை கேஸ் எடுத்து ஆர்கியூ பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிட்டீங்க. உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட், உங்களுக்கு ஒரு ஜூனியர் லாயர், வேற லெவல்ல இருக்கீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க இந்த கேஸை எடுத்து வாதாடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டேனே. நானும் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். உங்களை எதிர்த்து ஆப்போசிட்ல ஆர்கியூ பண்றவங்க யாரா இருந்தாலும் முடிச்சிடுவீங்கல்ல? ஐ மீன் ஆர்கியூ பண்ணி முடிச்சிடுவீங்கல்ல? அதனாலதான் நான் இந்த கேஸை எடுத்திருக்கேன் மிஸ்டர் செந்தமிழ் செல்வன். அப்போ தெரிஞ்சுதான் மோதுறீங்க. இந்த துர்கா ரொம்ப நல்லவங்க வல்லவங்கன்னு ஏதாவது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருப்பீங்களே, அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் யார் எழுதி கொடுத்தாங்க? உங்களுக்கு யாரு ரெடி பண்ணி கொடுத்தாங்களோ, நீங்க என்னெல்லாம் பேசணும்னு உங்களுக்கு யார் யாரெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்கதான் எனக்கு இந்த கேஸ பத்தி முழு தகவலையும் சொல்லி கொடுத்து அந்த ஸ்கிரிப்ட் அதையும் கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த கேஸை எடுத்ததுனாலதான் ஆப்போசிட்ல வாதாடுறதுக்கு யாருமே வரலன்னு நீங்களே உங்களை பத்தி ரொம்ப பெருமையா நினைச்சு இந்த பார் கவுன்சில் முழுக்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நீங்க அப்படி நினைச்சது நிஜம் இல்ல, அது வெறும் பிரம்மன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த அம்பாள், கற்பக அம்பாள், இந்த கேஸ் எடுத்திருக்கேன். ஓ ஓகே மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க கான்ஃபிடன்ஸ் லெவலை நான் மனசார பாராட்டுறேன். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? நான் எப்போ ஆரம்பிச்சிட்டேனே. அப்படியா? சொல்லுங்க மேடம், இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த நேரத்துல நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்க? இந்த கேஸ் இப்போ நடந்துட்டு இருக்கே தவிர இன்னும் முடிவுக்கு வரல மிஸ்டர் செந்தமிழ் செல்வன். மேடம் வந்ததுல இருந்து வாதம் பண்றதை விட்டுட்டு விதண்டாவாதமா மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திருமதி கற்பகாம்பாள் மேடம் இறந்து போன சத்யாவோட புடவையில இந்த துர்காவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. இது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல தெள்ள தெளிவா வந்திருக்கு. இதுக்கு மேலேயும் இவங்க அந்த கொலையே பண்ணலன்னு சொல்ல போறீங்களா? ரெண்டாவது முக்கியமான எவிடன்ஸ், துர்கா காதுல இருந்த ஜிமிக்கி. அந்த ஜிமிக்கி சத்யாவோட ஹேண்ட்பேக்குள்ள எப்படி வந்தது? அதுக்குண்டான எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிருக்கோம். மூணாவது முக்கியமான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ், இந்த துர்கா அந்த அர்ஜுன் கிட்ட வலுக்கட்டாயப்படுத்தி நீ என் கூட நெருக்கமா இருக்கணும்னு டார்ச்சர் பண்ண வீடியோ ஃபுட்டேஜ், அதையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கோம். இப்படி இருக்கிற எல்லா ஆதாரமுமே துர்கா பத்தின உண்மையை, அவங்க சுயரூபத்தை வெளியே கொண்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல என்ன பெருசா ட்விஸ்ட் கொடுக்க போறீங்க? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சத்யாவோட புடவையில இருந்தது துர்காவோட ஃபிங்கர் பிரிண்ட் தாங்கிறத நான் மறுக்கவே இல்லை. அது 100% உண்மை. சூப்பர் மேடம், நீங்களே கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எவிடன்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்போ கேஸ முடிச்சிடலாங்களா? சார், முதல்ல ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள முழுசா பேச விடுங்க சார். இப்படி அடிக்கடி முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு குறுக்க பேசினா நீங்க ஏதோ பயத்துல பேசுற மாதிரி தான் எனக்கு தோணுது. பயமா? எனக்கா? அதுவும் உங்களை பார்த்தா? நல்லா காமெடி பண்றீங்க மேடம். நான் இன்னும் என்னோட காமெடியை ஸ்டார்ட் பண்ணல சார். சரி, என்னை கொஞ்சம் கண்டினியூ பண்ணி விடுங்க. நீங்க சொன்ன மாதிரியும் நான் சொன்ன மாதிரியும் இறந்து போன டாக்டர் சத்யாவோட புடவையில கடைசியா இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் நிச்சயமா துர்காதுதான். ஆனா சத்யாவோட சடலத்தை மூட்டை கட்டி கொண்டு போய் யாருமே இல்லாத ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போட்டிருக்காங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த சாக்குல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பா துர்காவோடது கிடையாது. அதுக்கான ரிப்போர்ட் இப்ப நான் உங்களுக்கு சப்மிட் பண்றேன் மை லார்ட். சுஜாதா,
மிஸ்டர் செந்தமிழ் செல்வன் சொல்றதை வச்சு பார்க்கும்போது சத்யா செத்துருக்காங்க, கொலை பண்ணது துர்கா அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா கொலை பண்ணது துர்காவா இருந்தா மூட்டை கட்டினதும் துர்காவா தானே இருந்திருக்கணும். அப்போ துர்காவோட இருந்த அந்த இன்னொரு நபர் அது யாரு? அது துர்காவோட கூட்டாளியா இல்ல வேற யாராவதா? இந்த கேஸ்ல இப்போ வரைக்கும் மர்மமா இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது நபர் யார்? அத பத்தி தான் நான் இப்போ விசாரிக்க போறேன் மை லார்ட். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ மை லார்ட். யுவர் ஆனர், நான் சொல்ல போற ஃபிங்கர் பிரிண்ட் சாக்கு மூட்டையில இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் பத்தி தான். அத முக்கியமா ஐடென்டிஃபை பண்ணியே ஆகணும். அதுக்கு உங்க பெர்மிஷனோட நான் சில பேரை இங்க உங்க கண்ணு முன்னாடி விசாரிக்க ஆசைப்படுறேன். மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க பாட்டுக்கு சடனா என்ட்ரி கொடுத்துட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க நினைச்ச மாதிரிலாம் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்க முடியாது மேடம். நீங்க யார் யாரெல்லாம் விசாரிக்கணுமோ அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாம் முன்னாலே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும். மிஸ்டர் செந்தமிழ் செல்வன், உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இல்ல, ஒரு பதட்டத்திலயும் பயத்திலயும் நம்ம என்ன பேசுறோம், நம்ம எங்க இருக்கோங்கிறதையே பல பேர் மறந்துடுறாங்க. இப்ப அதே மாதிரிதான் நீங்களும். நான் ஆஜராக போறேங்கிறதையும் அதோட யார் யாரெல்லாம் விசாரிக்க போறேங்கிற டீடைல்ஸையும் நான் நேத்தே கோர்ட்ல சப்மிட் பண்ணியாச்சு. மை லார்ட், எந்த தடையும் இல்லாம உங்களோட நேரடி பார்வையில இதுல சம்பந்தப்பட்ட சிலரை நான் விசாரிக்கணும். எஸ், பர்மிஷன் கிராண்டட். யுவர் ஆனர், இந்த கேஸ்ல நான் முதல்ல விசாரிக்க போறது தொழிலதிபர் மிஸ்டர் ஆதிகேசவ பெருமாள். ஆதிகேசவ பெருமாள், ஆதிகேசவ பெருமாள், ஆதிகேசவ பெருமாள். உங்க பேர் என்ன? நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் விவரத்தை சொல்லி தானே கூப்பிட்டீங்க, அப்பவே தெரியாதா? மிஸ்டர் பெருமாள், இது ஒன்றும் உங்க அதிகாரத்துக்கு உட்பட்ட இடம் கிடையாது. இது முழுக்க முழுக்க சட்டத்துக்கும் மக்களோட அதிகாரத்துக்கும் உட்பட்ட இடம். அதனால நான் உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்கறேனோ அதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை பேசி கோர்ட்டோட கண்டனத்துக்கு ஆளாயிடாதீங்க. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பேரு ஆதிகேசவ பெருமாள். நான் ஒரு பெரிய பில்டரா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு டாக்டர் சத்யாவை தெரியுமா? டாக்டர் சத்யாவா? யாருன்னே தெரியாதுமா. அந்த பிள்ளைய நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாதுமா. இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மிஸ்டர் ஆதிகேசவ பெருமாள். நான் இன்னும் கேள்வியே கேட்டு முடிக்கல. ஓ, எதிர்த்தரப்பு வாக்கில் சொல்லி கொடுத்தத அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறீங்களோ? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த விசாரணைக்கு எது தேவையோ அதை மட்டும் கேட்டா போதும். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். நான் கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ள இவ்ளோ ஷார்ப்பா கச்சிதமா எப்படி உங்களால ஆன்சர் பண்ண முடியுது? உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா மிஸ்டர் ஆதிகேசவ பெருமாள்? இல்லம்மா, அது வந்து சரி டென்ஷன் ஆகாதீங்க. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு டாக்டர் சத்யாவை தெரியாது, பார்த்ததே இல்லல? சத்தியமா அவங்கள எனக்கு தெரியாது. அவங்கள முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாதுமா. சூப்பர் ஆதிகேசவ பெருமாள். இப்படிதான் நம்ம எந்த விஷயத்த சொல்ல வந்தோமோ அதை நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லணும். இறந்து போன டாக்டர் சத்யாவை உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. ஆமா. அப்புறம் எதுக்காக சார் அவங்க மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை?